கட்சியோட தரம் என்னங்கிறது இவனுங்க பேசுறத வச்சு தான் தெரியுது. அ அதுக்கு என் தாங்க இன்னைக்கு என்ன எக்ஸ்போஸ் ஆகுது. பூரா நான் மைக் குடுத்து பேச வச்சது அதுக்கு தான் காரணம். மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறணும். எப்படி வர்றான்? என்ன அரசியல்ல வர்றான்? எவனாச்சும் வந்தவன், இப்ப வந்தவன்கள்ல எவனாச்சும் வந்து, "ஐயா தவறு பண்ணிட்டோம். ஐயா தமிழ் வேந்தரே, தமிழ் தவறு பண்ணிட்டோம். இனிமே அது மாரி தலைப்ப வச்சு ஓட்ட மாட்டோம். நீங்க டிவிக்கேக்கான இந்த இந்த இத வந்து த்ரிஷா, விஜய் கழகம்னு ஓட்டாதீங்க. எங்களோட அன்பான வேண்டுகோள்னா" முடிஞ்சு போச்சு. மேட்டர் குளோஸ்ட். டீல். அவ்வளதான். டீல் தான். என் இனத்த தொட்டா நான் உன்னைய தொடுவேன் அவ்வளதான். என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. என் இனத்த தொட்டாய், என் தமிழ் தாய தொட்டாய் நான் உன்னைய தொடுவேன். எவனாச்சும் வந்தானே ஒரு இப்போ கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல வந்துட்டு போய்ட்டானுங்க. என்ன வந்து எவனாச்சும் வந்து தப்பு பண்ணிட்டோம். இனிமே அது மாரி பண்ண மாட்டோம். ஒரு ஃபன்னுக்கு பண்ணாலும் அது தவறு தான். இது மாரி தலைப்ப வந்து போடாதீங்க தயவு செய்து அப்டின்னா முடிஞ்சு போச்சு. நான் அதத்தான் எதிர்பார்க்கிறேன். 1 நிமிஷத்துல முடிச்சிருந்துருக்கலாம் ஸ்பேஸ. இன்னைக்கு கிட்டத்தட்ட 3 நேரம் ஓட்டுறோம். கிட்டத்தட்ட 3 நேரம் ஓட்டுறதுக்கும் இல்லாம, வந்து பேசினவன் பூரா கெட்ட வார்த்தை பேசியிருக்கான். ஆபாசம் பேசியிருக்கான். அவதூறு பரப்பியிருக்கான். ஓகேங்களா? அப்ப ஒழுக்கமே இல்லாத கட்சின்னு நிரூபிச்சிருக்கு இங்க. இவங்க ஒழுக்கமே இல்லாதவர்கள். அம்மாவ அம்மாவன்னு பார்க்க மாட்டான். தங்கச்சிய தங்கச்சின்னு பார்க்க மாட்டான். பொண்டாட்டிய பொண்டாட்டின்னு பார்க்க மாட்டான். அண்ணன அண்ணன்னு சொல்ல மாட்டான். என்ன அப்பன அப்பனா மதிக்க மாட்டான். எல்லாருமே வந்து முறை தவறி நடக்கிற குருப்பு. விபச்சார குருப்பு இவங்க பூரா அப்படின்றத வந்து நிரூபிச்சிருக்குது அந்த ஸ்பேஸ். லிசனர்ல இருக்கிறவங்களுக்கு இந்த கெட்ட ஆக்சுவலா கெட்ட வார்த்தை ஒரு நிமிஷம். இல்லைங்க கெட்ட இது வந்து கெட்ட வார்த்தை பேசுறவங்களோடத எடுத்து பதிவா போட்டீங்கன்னா, டிவிகே அப்யூசர்ஸ் அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக் போட்டு போடுங்க. அது வந்து அப்படியே இருக்கும் காலத்துக்கும். எனக்கு தெரிஞ்சு இவங்க கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி நோயாளிகள் தானே இவனுங்க. இவனுங்க அட்டென்ஷன் சீக்கிங் தான். இவனுங்க அடிப்படையே வந்து எதனா நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். நம்மளை பத்தி அவனா அவங்க 4 பேர் பேசிக்கிட்டே இருக்கணும். இந்த விஜயலாண்டி எல்லாம் வந்து சீரியஸாவே அவன் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் தான் அவனுக்கு. அவனுக்கு யாருன்னா தெரிஞ்சவங்க யாருன்னா இருந்தீங்கன்னா இட்டுன்னு போங்க, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போங்க. அவனுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா அவன் தேவையில்லாத கான்ட்ரவர்சி எல்லாம் இழுத்து விடுறான். கட்சி கொள்கையாவும் பேச மாட்டேங்கிறான், கருத்தியலாவும் பேச மாட்டேங்கிறான், எதுவுமே பேச மாட்டேங்கிறான். அப்படி இப்ப நீங்க பாருங்க எடுத்துக்க பக்கத்துல ஒரு முடியாதுடா. கேஸ் போட்டு அதாவது மென்டல்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கோம். நீங்க எப்படி அவங்க கிட்ட நீங்க சண்டை போட முடியும்? எப்படி நீங்க வாக்குவாதம் பண்ண முடியும்? எப்படி வந்து நீங்க லிட்டரலி அவனை வந்து நீங்க உங்க வழிக்கு கொண்டு வர முடியும்? வாய்ப்பே இல்ல. ஏங்க ஒரு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டுங்க. அதாவது குழந்தைங்கள வந்து ஓட்டு போட சொல்ல வச்சு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி ஏதோ ஒரு தவறுதலா ஓட்டு போட்டு இவங்க அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. இதான் இவங்களோட தரம். இவ்வளவுதான் அவங்களோட குவாலிட்டி ஆஃப் ஓட்ஸ் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் அவங்க கிட்ட இருக்குது. இவங்க வந்து தளபதி நாடு நான் பேரை மாத்துவேன்னு சொல்ல முடியும். இவங்களோட என்ன என்ன தரம்னு நம்மளுக்கு தெரியுது இல்ல இவங்களோட தரம். ஆமா, ஆமா. கட்டாயம். இந்த வெற்றி தங்கவேலுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர்ட்ட கொஞ்சம் ஏங்க பேசிக்கிறேன். இவங்க ஒரு ஆக்சிடென்டல் சிஎம்ங்க இவரு. கீழ ஆக்சுவலா போயிட்டாரா? சீரியஸா சொல்றேன். இன்னைக்கு அடப்பாவிங்களா! நிறைய பேர் போட்டவங்க வந்து ஏன்டா போட்டோன்னு ஒரு ஃபீல்ட்ல இருக்காங்க ஆக்சுவலா. அது உண்மைதான். ஏங்க குழந்தைங்க சொல்லி தாங்க போட்டிருக்காங்க நிறைய பேரு. நான் கேட்ட வரைக்கும் நிறைய பேர் குழந்தைங்க சொல்லி போட்டிருக்காங்க. குழந்தைங்களுக்கு என்னங்க தெரியும்? இந்த வீட்டுல தண்ணி எங்க இருந்து வருது, குப்பை எங்க போய் கொட்டுறோம், குப்பை எங்க போகுது, தண்ணி எங்க வருது, இதெல்லாம் என்னங்க தெரியும் அவங்களுக்கு? ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு. ஓகேங்களா? அதனாலதான் குழந்தைக்கு என்ன கவர்மெண்ட் என்ன தெரியும்? சொல்றாங்க, கார்ட்டூன் சேனல்ல போட்டு விட்டா 18 தலையாட்டிட்டு வயசுக்கு சிரிச்சுட்டு அப்புறம் உட்காந்துட்டு இருக்கும் குழந்தை. அவ்வளவுதான். ஆமா 18 வயசுக்கு அப்புறம் அந்த நாடு எப்படி இயங்குது எல்லாம் ஒரு அறிவு அவனுக்கு வந்த பிறகு அவன் ஓட்டு போடட்டும்னு ஒரு ஒரு முடிவு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதையே வந்து இவனுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டானுங்க. குழந்தைய சொல்லி ஓட்டு போட வச்சிருக்காங்க இவனுங்க. இது என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு பெரிய தப்பு தான். என்ன கேட்டீங்கன்னா இதை யாருமே என்ன பெருசா பேசு பொருளா ஆக்கல ஆக்சுவலா. இதுவே எனக்கு தான் தப்பு தான். வந்துகிட்டு ஆபாசம் பேசுறது, அவதூறு பரப்புறது, ஒரு ஒரு பொறுப்பு இல்ல, சமூக அக்கறை இல்ல, எதுவும் இல்ல. இவங்கெல்லாம் கட்சியை வச்சுக்கிட்டு இப்படிப்பட்டவங்களை இருக்கிற கட்சி வந்து நாட்டுக்கு நல்லது செய்யும். ஏண்டா பேர என்ன கேட்டா அவங்க அம்மா அவங்க அக்காவுடைய தங்கச்சியுடைய பிறப்புறுப்புகளை சொல்றான். உன் பேர் தானு கேட்டான். உன் அப்பன் பேரை கேட்டான். அவன் பிறப்புறுப்பு பூரா சொல்றான். கேவலமா இல்ல? ஏண்டா இதாட அரசியல்? நினைச்சுக்கிட்டு பண்ணு இருக்க மிரட்டினா அது பண்ணு இது பண்ணு மிரட்டினா ஓடிடாண்டு. ஏய் நீ என்னை மிரட்ட என்கிட்ட பாசமா பேசினாத்தான் நீ வம்பிழுத்தினா நான் வந்து உன்னை விட வம்பு பிடிச்சு வேணாம். நல்லா புரிஞ்சுக்க. என் ரத்தம் அப்படிப்பட்ட ஒரு ரத்தம். நான் தமிழன் தமிழே தாய்மொழியை கொண்டவன். நீ
விபச்சாரம் பண்ற குரூப்புக்கே இவ்வளவு திமிரு இருந்துச்சுன்னா அப்ப எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கான். மூணேகாலாச்சு. சின்னமலை சின்னமலை தூங்கிட்டாரு இருக்க, டயர்டாட்டாரு சின்னமலை. யார் வருது? ஐயோ கார்த்திக், நானே டயர்ட் ஆயிட்டியா. சார்ஜ் பண்றேன். கேக்குதா? கேக்குது கேக்குது. சத்தியமா சொல்றேன், பல வருஷம் ஆச்சு நான் அப்படி சிரிச்சு. நிஜமா சொல்றேன், கருப்பா அந்த ஒரு படம் இருக்கு, கருப்பு படம், அந்த ஒரு பாட்டு வரும், காடு மோடு அப்படின்னு முரட்டு செய்ய ஐயா இன்னைக்கு. நிஜமா இந்த ஸ்பேஸ் வந்து வரலாற்று சிறப்பு மிகுந்த ஸ்பேஸ், அதாவது ரெக்கார்டிங் ஸ்பேஸ். என்னோட ஒரே கோரிக்கை, இதை டெலீட் பண்ணிட்டு பண்ணிடாதீங்க. பண்ண மாட்டேன். முரட்டு ஸ்பேஸ் இது, சத்தியமா சொல்றேன். எனக்கு நான் எப்ப உள்ள வந்து அந்த கதர் சட்டையை கிழிக்கும் போது நான் வந்தேன். அங்கிருந்து ஆரம்பிச்சு அவன் இனிமே எனக்கு நிஜமா சொல்றேன், நான் ஹோஸ்ட் பண்ணி ஏதோ ஃபன் பண்ணுவோம், ஏதோ பேசுவேன், எப்படியோ ஓடுவோம், கொஞ்சம் கொஞ்சம் போகும். இப்படிலாம் ரெக்கார்டு இருக்காது. ஆனா இந்த ஸ்பேஸ் உண்மையில ஒர்த்து ஸ்பேஸ். ரெக்கார்டு டெலிட் பண்ணாங்க, இவ்வளவுதான் என்னோட ரெக்வஸ்ட், வேற ஒண்ணுமே கிடையாது. முரட்டு ஸ்பேஸுங்க இது, நிஜமா சொல்றேன். தமிழ் வேந்தர், ஒரு கெட்ட வார்த்தை நீங்க பேசாம வர்றவனை பூரா அழுக விட்டு தரமான ஸ்பேஸ். எனக்காக இந்த ரெக்கார்டிங் டெலீட் பண்ணி அந்த கோரிக்கை மட்டும் வச்சுக்கிறேன், அவ்வளவுதான். அது சொல்லதான் மேல வந்தேன். அதனால ஐயோ, அந்த அவர் நாங்க விசிகாரனை கேட்டு அந்த விசிகாரன் வந்து அழுதான் பாருங்க. நிஜமா உண்மையில எனக்கு ஒரே ரிக்வெஸ்ட், இவ்வளவுதான், டெலிட் பண்ணி பண்ணிட்டாங்க, அப்படியே இருக்க விட்டுருங்க. இதுல உங்க மேல ஒரு தப்பு கூட கிடையாது. ஒரு வார்த்தை கூட பேக் ஃபயர்லாம் உங்களுக்கு ஆகாது. இந்த ஸ்பேஸ் அப்படியே வச்சிருங்க. கண்ணீர் வந்துச்சு என்னாச்சு. அந்த கதவு சட்டையை வந்து வீசிக்கிறேன், அவர் நம்ம பேசுனீங்க பாருங்க, சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். நிஜமா விட்டுறது. ஓகே, நீ கண்ணீர் நான் போயிடுறேன். ரிக்வெஸ்ட் இவ்வளவுதான். அந்த ஸ்பேஸ் ரெக்கார்டிங் ஸ்பேஸா தெரிஞ்சே தெரியாம போட்டீங்க. அதை அப்படியே விட்டுருங்க. மக்கள் வந்து கேட்கட்டும். தரமான ஸ்பேஸ் ஐயா, நன்றி. நான் அப்படியே இறங்கிறேன். இல்ல, நம்மளும் எப்பதான் பொறுமையா போறது. மனசு இருப்பீங்களா? அண்ணா வணக்கம். சொல்லுங்க சொல்லுங்க. என்ன இந்த கொலாவெறி? இல்ல, டிவிகேக்கு இப்படி ஒரு அப்ரிவேஷன் இருக்கிறது இப்ப கொஞ்ச நாளா தான் தெரியுதுண்ணே. அது நம்மளால தான் முடியும், வேற யாரும் திங்க் பண்ண மாட்டாங்க அப்படிலாம். ரைட். உண்மையிலண்ணே, அதாவது தமிழக மக்கள் ஏமாந்துட்டாங்க. ஒரே ஒரு விஷயம், அதாவது அவங்க நினைச்சு வாக்கு செலுத்தினது வேற, இப்போ நடந்துட்டு இருக்கிறதுக்கு வேறண்ணே. இது டோட்டலா உண்மையிலே ஓட்டு போட்டவங்க எல்லாமே விருத்துருவாங்க இனிமே. ஆனா இததான் டிஎம்கே எதிர்பார்க்குது. அந்த சூழலுக்கு இவரே வழிவகுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். தாவேக்காவை நான் நினைச்சேன் அவங்களே அரசியலா பண்ணி இந்த மக்களை வெறுக்க வைப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா திமுக எதுவுமே பண்ணாம தாவேக்காவை இப்படி எல்லாம் பண்ணி இந்த மக்களை வெறுக்க வச்சுட்டு இருக்காங்க. இதுதான் நடக்கிற நிதர்சனம். பாப்போம் எத்தனை நாள் இப்படி இருக்குன்ட்டு. கட்டாயம். நம்ம அதுக்கு தான் அடிச்சு இவங்களை அப்புறம் அடிக்கிறது அதுக்கு தான். விடக்கூடாது சகோ. விட்டேன்னு வச்சுக்க, நாட்டை நாசம் பண்ணிடுவாங்க. இந்த 70 வருஷங்கள் பட்ட கஷ்டத்தை விட இந்த 70 வருஷம் பட்ட கஷ்டம் நம்ம இந்த 5 வருஷத்துல கஷ்டப்பட்ட மாதிரி வந்துடும். அது மொத்தமா சித்து அந்த 5 வருஷம் விடவே இல்ல. நேற்று அந்த கரூர்ல நடந்ததுக்கு அரசு வேலை கொடுத்துருக்கு, அரசாணை கொடுத்துருக்கிறாரு.
நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ அந்த 41 பேர் இறந்தாங்க. இறக்கும்போது எதுவுமே பண்ணாம, இவரு நெனச்சா என்ன வேணாலும் பண்ணிடலாம் அந்த குடும்பத்துக்கு. ஆனா, அந்த குடும்பத்துக்கு அந்த நேரத்துக்கு எதுவுமே பண்ணாம, இவர் ஆட்சிக்கு வரணும்னு எல்லா வேலையும் பார்த்தாரு. அது தமிழகமே பார்த்துட்டு தான் இருந்துச்சு. எவ்வளவோ கோடிகள் பொரளுச்சு, இந்த இவர் குதிரை பேரம் பண்ணதுக்கு. ஆனா, அந்த செத்துப்போன மக்கள பத்தி கொஞ்சம் கூட நெனச்சு பார்க்கல, அந்த இறந்த சமயத்துல. ஆனா, திருப்பி ஆட்சிக்கு வந்துட்டு இப்படி பண்றதெல்லாம் ரொம்ப கேவலமான செயலா தெரியுதுல்ல. அதான், அதான், அதான். அவன் வேலைய குடுத்து ஒத்துக்கிட்டான் தம்பி. இவனால தான் இழவு விழுந்தது அப்படின்னு ஒத்துக்கிட்டான். ம். நீ ஏன்னா, என்ன பண்ண? அதுதானே இப்போ ரொம்ப இப்ப நம்ம கூட விஜய்க்கு ஆதரவா ஃபர்ஸ்ட் பேசுனோம்ல. இப்ப நம்மலாம் ஏன் பேசணுங்கிற மாரி நம்மளே ஒரு குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்கிட்டாங்க. இந்த மாரி செயல்லாம் நடக்கும்போது, நம்மலாம் ஏன் ஆதரவா இப்ப விஜய்க்கு பேசல. ஆதரவா விமர்சனமும் வைக்கல அவன. இல்ல இப்ப வேலைய குடுத்தவன எதிர்க்கல கன்ஃபார்ம் இல்ல. பண்றான். ஆமா என்னால தான் ஏங்க தவறு நடந்ததுன்னு கன்ஃபார்ம் பண்றான். இங்க இருங்க ஏங்க மாயாண்டி மல்டிபிள் சகோ இந்த கரூர் பிரச்சனைக்கு நான் வந்து விஜய்க்கு ஆதரவா பேசினேங்க. தெரியுங்களா? எப்படின்னு ஆதரவா பேசினா பாதிக்கு பாதி 50-50. இந்த விஷயத்துல வந்து கவர்மெண்ட்டுக்கும் ரெஸ்பான்சிபிள் எடுத்துருக்கணும், விஜயும் ரெஸ்பான்சிபிள் எடுத்துருக்கணும். ஆனா அது அப்படித்தான் பேசணும் விஜய் நம்ம. மேல மட்டும் வந்து முழுக்க அது வந்து போடுறது பழி போடுறது தவறு அப்படிலாம் பேசினேன். அப்புறம் இவங்க அதுதான். செய்யற செயல்கள்லாம் பார்த்தா இவங்க வந்து நடந்தது வந்து உண்மையிலேயே இவங்க தான் காரணமா இருந்திருக்காங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு அவங்க பல பேரை கொண்டிருக்காங்கன்றது ஒன்று புரிய வருது இவங்க செய்யறத பூரா. இப்ப வேலைய குடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஆமா என்னால தான் 41 பேர் செத்தாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டான். உனக்கு அதுல சம்பந்தம் இல்லைன்னா நீ வேலை குடுத்துருக்க கூடாதுல்ல. இதுல ஒரு 5 பேர் வந்து வேண்டான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அவரு கூட்டு ஏதோ பேசி ஏதோ கண்ணீர் விட்டாருன்னு கதை சொல்றாங்க. அது என்ன உண்மையானன்னு தெரியல அதெல்லாம் சும்மா நமக்கு. யாருமே இப்ப கவர்மெண்ட் ஜாப் குடுத்தா யார் வேணாம்னு சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற இல்ல அதுல நிலைமை 5 பேருன்றான். என்ன எதுபடி அவன் வேணான்னு சொல்லுவான்னு தெரியல. எதனால வேணான்னு சொன்னான்னு தெரியல. அது சும்மா உருட்டி இருப்பாங்க. இந்த காலத்துல யார் விட போறாங்க ஆமா கவர்மெண்ட்? ஊட்டி இருப்பாங்க. ஆனா அவங்க இதெல்லாம் ஒரு தவறான முன்னுதாரணமா ஆயிரும்ல. நாளைக்கு அரசாங்கமே இந்த 100% மக்களை கொண்டும் 100%. ஆஹ் கொன்னுட்டு உங்களுக்கு திருப்பி வேலை தரப்படும் அந்த குடும்பத்துல இருந்து அப்படின்னு சொல்றதுல இது ஆமாங்க எவ்வளவு இதை பெரிய வந்து ப்ரொமோட் பண்ற மாதிரி தவறுங்க. ஆயிடுதுங்க. இது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இனிமே இது மாதிரி சாவுகள் வரக்கூடாது அப்படின்றக்கான ஒரு இதை நகரத்தை விட்டுட்டு நீ வா உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொமோட் பண்ற மாதிரி ஆகுதுங்க இது. அந்த காலகட்டத்திலாம் வந்து இன எழுச்சிக்காகத்தான் வந்து தன் உயிரை விட்டுருப்பாங்க. ஓகேங்களா? இன போராட்டம், மொழி போராட்டம், அது மண்ணுக்கான போராட்டம். என்ன புரியுங்களா? இதுக்கு தாங்க உயிரை விட்டுருப்பான். இவங்க என்ன ஒரு கட்சிக்காக ஒருத்தர் ஒரு ஒரு கவர்ச்சி ஒரு திரைப்பட நடிகரை வந்து பார்க்க போனோம்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு உயிரை விட்டுட்டு அதை வந்து தியாகத்துக்கு கொண்டு வந்து தமிழ்நாடு அரசு மூலமா வந்து அதை காம்பன்சேட் பண்றாங்க பாருங்க. அது என்ன மாதிரியான செயல் தெரியுமா? அது மோசமான செயல் அது. வாய்களையே பேசினா ஊரா வீட்டு நெய்யை எடுத்து ஸ்வீட் செய்யாதீங்க அப்படின்ட்டு திமுகவை பார்த்து. இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? நான் இந்த கரூர் விஷயத்துல சீமான் சாட்ட துறைமுருகன் இவங்க எல்லாம் அடிச்சேன். ஏன்னா அப்படி பேசுறீங்க அப்படின்ட்டு. இப்ப அவங்க அடிச்சலாம் தப்பு. இவங்க தான் அதை பண்ணியிருக்காங்க. இவங்க பண்ற குத்தலம் பார்த்துட்டு நம்ம அப்படிலாம் திமுக காரங்க அடிச்சிடக்கூடாது, டிவிக்கு இது என்டிகே காரனை அடிச்சிடக்கூடாது. இவங்க எல்லாம் தற்கூரி கூட்டம் நடந்ததுக்கு இவங்க இப்போ திட்டமிட்டு செஞ்சிருக்காங்க செய்யலாம் அப்படின்ட்டு இப்போதான் உணராப்புல இருக்கு. அப்ப சொன்னது மாதிரிதான் இப்பயும் சொல்றாப்ல, போலீஸ் தான் தப்பு அப்படின்றாரு. இப்ப இருக்கு இத்தனைக்கும் அவர் கையில தான் அந்த போலீஸ் இலாக்காவே இருக்கு. இப்பயும் அவரு குறை சொல்லுது போலீஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க. முதல்லயே அவங்க வந்து சொல்லியிருக்கணும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் அவங்க கேன்சலாவது பண்ண சொல்லியிருக்கணும். எல்லாம் பண்ண சொல்லியிருக்கணும். அவங்க கையில இருக்கு. ரைட்ஸ் இருக்கு. அவங்க பண்ணி சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இந்த சைடு டர்ன் பண்ணி விடுறாப்ல.
முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அடிப்படையானது வந்து பார்த்தீங்கன்னா, நேரத்துக்கு வரணும். அந்த மீட்டிங் இருக்குன்னா நேரத்துக்கு வரணும். அது அதிகபட்சம் நீ வந்து 2 மணிக்குன்னா, நீ 2 இல்லன்னா 2:30 மணிக்காவது வரணும். 1/2 மணி நேரம். நீ அது மத்தியானம் மீட்டிங்க்கு நீ ராத்திரிக்கு வந்தா அது எப்படி இது பண்ண சகோ முடியும்? சகோ அது நாள் அவங்க என்ன வரைக்கும் வந்து சொல்றாங்கன்னா நீ அது பண்ணணும். சகோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா 3 to 9 3 to 9 தான் ஏதோ டைம் டயத்துக்குள்ள வந்திருக்காரு ஆக்சுவலி. ஓகேங்களா? அதான் பிரச்சனை கிடையாது. இவங்க கரூருக்கு போறதுக்கு முன்னாடியே 2 நாளைக்கு முன்னாடியே இங்க ட்விட்டர்ல உட்காந்துக்கிட்டு என்ன தெரியுமா தெரியும்? செந்தில் பாலாஜியா நம்மளா நிரூபிச்சிடணும்டா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க சகோ. இவங்க தான் கூட்டத்தை கூட்டுனது. நல்லா புரிஞ்சு கூட்டத்தை கூட்ட வச்சது இவங்க தான். இவங்க சேலஞ்ச் பண்ணாங்க சகோ. கரூர் செந்தில் பாலாஜியா நம்மளா நிரூபிச்சிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணி போனதான் அந்த இதுக்கு முக்கியமான முதல் காரணம். கெத்து காட்டணும்னு நினைச்சாங்க. இப்ப கெத்து கொலைகாரன் காட்டுன்னு வச்சுட்டு சாகடிச்சிட்டாங்க தெரியுமா? நினைச்சிருக்கணும் நம்ம செந்தில் பாலாஜிக்கு முன்னாடி அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சியை உருவாக்கணும். மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். எல்லாரும் வந்தவங்க நல்லா சந்தோஷமா வந்துட்டு போயிருக்கணும். நம்மளும் வந்து நம்ம நினைச்ச நிறைவேற்றணும். அப்படி போயிருக்கணும். அதுக்கான முன்னேற்பாடு இவங்க செய்யவே கிடையாது. கட்சி தலைமை அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். நான் வர்றேன். மக்களுக்கு வந்து நம்ம வந்து கரூர் வந்து நம்மளுக்கு சேலஞ்சான இடம். நம்மளுக்கு வந்து சரியான இடத்தையும் குடுக்கல. என்ன, அதனால வந்து அங்கே நெருக்கடிகள் அதிகமா இருக்கும். சின்ன வழி அந்த அந்த பாதைகள்லாம் வந்து ஆட்கள் அதிகமா நிக்கிறதுக்கான ஆட்கள் இருக்காது. இடம் இருக்காது. அதனால வந்து எல்லாரும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பாதுகாப்பா இருக்கணும். பாதுகாப்ப உறுதி செய்யணும். உங்களுக்கு பாதுகாப்பையும், உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற பாதுகாப்பையும் உறுதி செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில இருந்தா நான் வரேன், இல்லாட்டா வரல அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு மீடியாவில ஒரு வீடியோவ விட்டு பப்ளிசிட்டி பண்ணியிருக்கணும். அடுத்து வந்து சின்ன குழந்தைகள் யாருமே வந்து வரக்கூடாது. அப்படிலாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். வீடியோல அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். சும்மா ஒரு அறிக்கை குடுத்துக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு அது எத்தன பேருக்கு தெரியும்? இப்ப விஜய் வந்து ஒரு பேசி வீடியோ வெளியிட்டா, அது ரீச் ஆகுறதுக்கும், விஜய் பேர வச்சுக்கிட்டு ஒரு கட்சியில இருக்கிற எவனாச்சும் ஒருத்தன் அறிக்கைய வெளியிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சகோ! அறிக்கை ரீச் ஆகாது. வீடியோ வந்து ரீச் ஆகும் பயங்கரமா. அது ஒரு அவேர்னஸ கிரியேட் பண்ணும். ஆமா போகக்கூடாது. கூட்டம் அதிகமாச்சுன்னா மூச்சு திணறல் சொல்லணும் விஜய். கூட்டம் அதிகமாச்சுன்னா மூச்சு திணறல் வரும். குழந்தைகளால சமாளிக்க முடியாது. பெரியவங்களே சமாளிக்க முடியாது. வயசானவங்கலாம் வரக்கூடாது. அது பண்ண சின்ன பசங்கலாம் கூட்டி வராதீங்க. இந்த வயசுக்கு மேல யாரும் வராத இந்த வயசுக்கு கீழ யாரும் வரக்கூடாது. இந்த வயசுக்கு மேல வரக்கூடாது. பாதுகாப்பு இருக்காது. எனக்கு பயமா இருக்கு. கூட்டம் அதிகமாயிரும். இத இத பயன்படுத்தி வந்து பிற கட்சிக்காரன் வந்து எதாவது செய்யலாம். அப்படின்னு ஓப்பனா ஏன் பேச மாட்டேங்கிற? அதுதான்யா பொறுப்பு. உனக்கு தெரியும்ல திமுக தீய சக்தி. என்னைய வந்து பிரச்சாரம் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. என்னை அழிக்க பார்க்குறாங்க. என் கட்சிக்காரங்கலாம் ஒழிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்றீல்ல. அப்ப நீ இதெல்லாம் பேசுறவன் வந்து நீ முன்னேற்பாடு பண்ணணும்ல. மக்கள்ட்ட அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்ல. கட்சிக்காரன்ட்ட அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். பொதுமக்கள்ட்டயும் வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். பொதுமக்களுடைய ஆதரவ நீ பெறணும். அத விட்டுட்டு வந்து மரத்து மேல ஏறி உட்கார்றது, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறி உட்கார்றது, வீட்டுடைய ஸ்லாப்ல ஏறி உட்கார்றது எல்லாம் உடைஞ்சு விழுகுது. குரங்காடா நீங்க? மனுஷங்களா குரங்காடா நீங்கலாம்? சரி சகோ முடிச்சுக்கிறோமா? யாரோ அரவிந்த்ன்னு ஒருத்தர் வராரு. யாருன்னு தெரியல. அண்ணா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேண்ணே. ஆனா இந்த சொல்லுங்க. இவங்களுக்கு இருக்காங்கல்ல இந்த தாவேக்கா அந்த குரூப் கொஞ்சமாவது இந்த மண்ணு மேலயும் இந்த மக்கள் மேலயும் கொஞ்சமாவது அக்கறையோட செயல்படணும்ண்ணே. ஏன்னா நம்ம இன்னைக்கு இருப்போம், நம்ம ஒரு 60 70 வருஷம் கழிச்சு நம்ம இருக்க மாட்டோம். ஆனா அந்த மண்ணு நல்லா இருக்கணும்னா அதுக்கான அரசியலை நிச்சயம் முன்னெடுக்கணும். ம், 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 ம். கட்டாயம் சகோ. என்னைய பொறுத்தவரை வந்து இந்த மண்ணுக்கும் இந்த மண் சார்ந்த அடையாளத்துக்கும் ஏதாச்சும் பாதிப்பு வந்துச்சுன்னா, நான் கட்டாயம் வந்து அதனால வந்து நான் ஜெயிலுக்கு போனா பரவாயில்ல விட மாட்டேன் நான். கடைசி வரையும் தொங்கிட்டு கிடப்பேன் நான். யாரோ ஒரு அரவிந்த்ன்னு ஒருத்தர் வராரு. அவர்ட்ட பேசி முடிச்சுட்டு அவரோட முடிச்சுக்கலாம் ஸ்பேஸ. ஏதோ தமிழன்னு சொல்லிட்டு வராரு. எப்படி தமிழ்ன்னு கேட்டுக்கிறோம். ம்.
வணக்கம் மிஸ்டர் அரவிந்த், கேக்குதுங்களா? அரவிந்த் பிரபு, மகாபிரபு, கேக்குதுங்களா? என்னையா வர்றவங்க பூரா அப்படி மைக்க வாங்கிக்கிட்டு இப்படி உட்காந்துக்கிட்டேன், என்னய்யா பேச விடுங்கய்யா, பேசுங்கய்யா. வணக்கம் மகாபிரபு, அரவிந்த் பிரபு, வணக்கம். கீழே போயிட்டாரு. நான் வேற வாயை சும்மா வச்சுக்கிட்டு இருக்கல. எப்படி தமிழ் இருந்து கேட்க நினைச்சு சொன்னாதான் பிரச்சனையை போச்சு நினைக்கிறேன். அவர் பேசுறதுக்காகவே தமிழ்னு மாத்திட்டு வராரு நினைக்கிறேன். எனக்கு என்னை பொறுத்தல அப்படித்தான் தோணுது. மறு பஸ்ட் வராருண்ணே. மறு வச்சுட்டு வராரு. நான் தமிழன் உண்டு. சரி வாங்க, வணக்கம், எப்படி தமிழ சொல்லுங்க சொல்லலாம்னு கேட்டா போயிட்டாப்ல. பேட் லக், ரொம்ப பேட் லக்குங்க. இல்ல அந்த கேள்வியில அப்படி என்ன இருக்குது? சிம்பிளி கேள்வி தானே அது. என்னங்க தமிழன் ஒரே ஒரு டவுட் இருக்குண்ணே. இந்த அதர் ரிசல்ட்ல கிட்டத்தட்ட 1500 சொச்சம் இருக்க, உண்மைதானா? ஏன் தெரியலையே, எனக்கு தெரிய மாட்டேங்குதே. 1469 காமிக்குதே, அதான் கேக்குறானே. பக்கா இருக்கும், பக்கா இருக்கும். சரி, ஓகே ஓகே. ஏதோ சொல்ல வந்தாங்களே. இல்ல அந்த கேள்வியில அப்படி ஒண்ணுமே இல்லையே. தமிழனா திராவிடனான்னு கேட்டா ஒண்ணு தமிழன் சொல்லு. தமிழன்னா அடுத்த கேள்வி வைப்பாரு, எப்படி தமிழன், எங்க அப்பா என்ன குடி, எங்க அம்மா என்ன குடி, நான் என்ன குடி, அதை சொல்லிட்டு போக வேண்டியதானே. என்ன உனக்கு பிரச்சனை இருக்குது? அப்பா இருக்கான்னு கேட்டாலே பதில் சொல்லாத அளவுக்கு இருக்கிற நீ எல்லாம் என்னத்த அரசியல் பேசி கிழிக்க போற? எங்க அப்பன் பேரை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்பன் அத்தான் பேரை, பெற்ற தாய் தந்தையோட பேரை சொல்றதுக்கு வெக்கப்படுறாங்க, அவமானப்படுறாங்க. இங்க இந்த தற்கொலை கூட்டம். நான் ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லிடுறேன். மாயாண்டி சகோ சொல்லும்போது இந்த மண்ணுக்காக என்ன பண்றாங்க, இது பண்றாங்கன்றத முன்னுதாரணமா நம்ம ஒவ்வொரு விஷயம் நம்ம பண்ற விஷயத்த அதை எடுத்து சொல்லணும், எல்லாம் இது பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு இப்ப சமீபத்துல அந்த கிருஷ்ணகிரி அந்த ஓசூர்ல அந்த ஆறுல அந்த கெமிக்கல் வாட்டர் மிக்ஸ் பண்ணாங்க. எங்க அந்த கர்நாடகால இருந்து வரத அப்படியே மிக்ஸ் பண்றான்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. பட் எனக்கு ஒரு தேவையுமே கிடையாது. உதாரணத்துக்கு சொல்றேன். நான் தற்பெருமைக்காக நான் சொல்ல வரல. பட் எனக்கு அந்த ஒரு தேவையும் கிடையாது. நான் செங்கல்பட்டு மாவட்டத்துல இருக்கிறேன். ஆனா நான் எதுக்கு அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருக்கிறதுக்கு எனக்கு இருக்கணும்ன்றது தேவையில்ல. ஆனா இருந்தாலும் எனக்கு என்னால முடிஞ்சது என்ன, நான் சரி தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு போறேன். அப்புறம் பசுமை தீர்ப்பாயத்துக்கு அவன் லெட்டர் எழுதுறேன், எல்லாம் பண்றேன். அதுக்கப்புறம் அவன் மெசேஜ் அனுப்பிச்சு லெட்டர் அனுப்புறான். இந்த மாதிரி ஆயிருக்கு, அங்க ஒரு கெமிக்கல் ஒன்று ஃபேக்ட்ரி இருக்கு, அதோடு சேர்ந்து மிக்ஸ்அப் ஆயிருக்கு, அதனால சேர்ந்து தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு உண்டான வழி ஏதாவது ஆக்ஷன் எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறான். லெட்டர் வந்திருக்கு சமீபத்துல. ஸோ இந்த மாதிரி விஷயம், சின்ன சின்ன விஷயம் எப்படி இருந்தாலும் நான் இந்த தமிழ்நாட்டில் தான் வாழ போறேன். வேற எங்கேயுமே நான் வாழ போவதில்லை. வேற எந்த ஒரு நாட்டுக்கும் நான் போய் வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. பட் இருந்தாலும் நான் வாழக்கூடிய மாநிலத்துல, நான் வாழக்கூடிய தமிழ்நாட்டுக்கு நான் என்ன செய்யணும்ன்றது நான் இருக்குல்ல. இது மாசுபட கேட்கல, கட்டாயிருச்சு. கேக்குதா? நாகராஜன் எதுவும் கேட்கலையே பிரதர். இப்ப கேக்குது, பேசுங்க. இல்ல நான் ஃபுல்லாவே சொன்னதை கேட்கலையா, இல்ல திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டோமான்னு கேக்குறேன். இல்ல லாஸ்ட் ஒரு கடைசி மட்டும் தான் கேட்கல. 10 செகண்ட் மட்டும் கேட்கல. இல்ல அது அந்த பசுமை தீர்ப்பாயம், அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, அதெல்லாம் நான் போட்டு லெட்டர்லாம் வீட்டுக்கு வந்தது, அதெல்லாம் இருக்கு. பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆக்ஷன் நம்ம நான் சொல்றது தற்பெருமைக்காக நான் சொல்லணும்னு இல்லை. பட் இருந்தாலும் இப்ப இருக்கிற இளைஞர்கள்லாம் இருக்குன்னு தெரியாத விஷயமே கிடையாது. எல்லாமே ஸ்மார்ட் போன்ல எல்லாமே இருக்கு. இதெல்லாம் ஆர்டிஐ ஃபைல் பண்ணா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு லெட்டர் எழுப்பலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு உண்டான இருக்கும். ஏன்னா எப்படி இருந்தாலும் வரக்கூடிய காலங்கள்ல தமிழ்நாட்டுல தான் நான் இருக்க போறேன். வேற எந்த ஒரு வெளிநாட்டுக்கோ, வெளி மாநிலத்துக்கோ போய் நம்ம வாழப்போவதில்ல. அதுக்குண்டான சூழ்நிலையும் அதுக்கேத்த மாரி வருமான்னு கேட்டா தெரியாது. ஆனா இருக்கிற நாட்கள்ல நம்ம இங்க தான் வாழப்போறோம். நம்ம இந்த மாநிலமா நம்ம இருக்கிறது
மாசுபடாம வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை தான். அது தனி மனித ஒழுக்கமும் சேர்ந்து இருக்கு. நீ என்னன்றத நீ ஒரு போராடக்கூடிய குணமா இருந்தன்னா, நீ அத காமி. நீ அத விட்டுட்டு நீ வந்து இது தளபதி நாடு, அந்த நாடு, இந்த நாடுன்னு சொல்லிட்டு ஏன் அலைஞ்சுட்டு இருக்கிற? தமிழ்நாட்டில் ஒரு இருக்கிற மக்கள நீ தரதல மாதிரி நேசிக்கிறியா? பேசிக்கிட்டு இருந்தா கடுப்பு ஆ. வருமா வராதா? உண்மையே நாகராஜன், ஹேட்ஸ் ஆஃப் பிரதர். உண்மையில இதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்றதுதான். நம்ம நீங்க ஒண்ணு பண்ணுங்க நாகராஜன், அதெல்லாம் ஒரு பதிவா போடுங்க. இவங்க உட்கார்ந்து தளபதி நாடுன்னு பேசிட்டு இருக்கிறது பதிலா இந்த தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி இவங்க தாராளமா பேசலாமே.